Anant Ambani and family, the Jamnagar. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும், நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும், ஆனால் வந்தாராங்கிற ஒரு விஷயம், அந்தாராங்கிறது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஜாம்நகரில் தான் இந்த வந்தாரான்னு சொல்கிற ஒரு ப்ரைவேட் ஸூ, இல்லை ப்ரைவேட் ஜெட் கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ரைவேட் ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ரைவேட் ரிசோர்ட் கேள்விப்பட்டிருக்கலாம், பட் இட்ஸ் அ ப்ரைவேட் ஸூ. ஒரு 150 zoos from India ஒரு tie-up பண்ணிட்டு அந்த parcels of land and artificial lakes, artificial forests and artificial soils because of ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அஜித். புதிய ஃபோன் எடுத்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு 2-3 days ஆட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அனந்த் அம்பானி அண்ட் ஃபேமிலி த ஜாம்நகர். எங்கே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி, ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணாலும், நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலும் அனந்த் அம்பானி அண்ட் ஃபேமிலி அண்ட் தி வந்தாராங்கிற ஒரு விஷயம், அந்தாராங்கிறது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்தாரா ஷோன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதோட ஒரு பிக்கஸ்ட் விஷன் வந்து அவங்க இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டில், இந்த 3 நாள் நடந்த ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட ப்ரீ வெட்டிங் ஷூட், அது அந்த வந்தாரான்னு சொல்கிறதோட விஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் எங்கே நடந்ததுன்னா, குஜராத் ஸ்டேட்டோட ஒரு சின்ன ஒரு டவுன், ஐ திங்க் இட்ஸ் சிட்டி, ஜாம்நகர் சிட்டியில் தான் இந்த விஷயம் நடந்துச்சு. இந்த ஜாம்நகரில் தான் இந்த வந்தாரான்னு சொல்கிற ஒரு ப்ரைவேட் ஸூ, நீங்கள் ப்ரைவேட் ஜெட் கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ரைவேட் ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கலாம், ப்ரைவேட் ரிசோர்ட் கேள்விப்பட்டிருக்கலாம், பட் இட்ஸ் அ ப்ரைவேட் ஸூ வித் 3000 ஏக்கர்ஸ். 3000 ஏக்கர்ஸ் லேண்டில் வந்து ஒரு ப்ரைவேட் ஸூ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாஸ் டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா, முகேஷ் அம்பானியோட பையன் அனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியோட லாஸ்ட் கிட், அண்ட் அனந்த் அம்பானி மேக்ஸ் எ ப்ரைவேட் ஸூ இன் 300 acres ஆஃப் லேண்ட் இன் குஜராத் ஜாம்நகர் சிட்டி. அது வந்து எதுக்கு அது பண்ணியிருக்காங்கன்னா, அனிமலோட ரீஹாபிலேஷன் மீன்ஸ் ஒரு 150 ஸூஸ் ஃப்ரம் இந்தியாவோட டைஅப் பண்ணிட்டு, அங்கே பசியால் அதுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியாமல் அது அடிபட்டு சாகிற நிலைமையில் இருக்கிற ஒரு 200 அனிமல்ஸோட வாழ்வாதாரத்தை எடுத்து அதுக்கு ஒரு ரீஹாபிலேஷன் கொடுக்கணும். அந்த ஒரு தொலைநோக்கு விஷனோட புதியதாட்டு ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர் தொடங்கினதான் இந்த வந்தாரா அனிமல் ரீஹாபிலேஷன் சென்டர், அண்ட் இட்ஸ் லார்ஜஸ்ட் ரீஹாபிலேஷன் சென்டர் இன் the world, not in India, in the world, because it contains 300 acres of land and artificial lakes, artificial forests and artificial soils because of more animals are from outside of India. and அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த லேண்டோட இது தன்மை, ஹியூமிடிட்டி ஆக்குப்பை பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த லேண்டோட சாயில்ஸ், அந்த லேண்டோட ராக்ஸ், அந்த லேண்டோட வாட்டர்ஸ் அண்ட் லேண்டோட ஃபுட், அந்த எதெல்லாம் அந்த அனிமலுக்கு கொடுக்கணுமோ, அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் இந்தியா, அப்பார்ட் ஃப்ரம் இந்தியா அந்த அனிமல்ஸுக்கு எதெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் பார்த்து பண்ணி ஒரு ப்ரைவேட் ஷூ ரெடி பண்ணதாங்க இந்த வந்தாரா ஷூங்கிறது. இதோட வீடியோஸ் இதெல்லாமே பார்க்குறதுக்கு. பட் இவங்க வந்து 200 அனிமல்ஸுக்கு வந்து இந்த ரீஹாபிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஒர்த்து எவ்வளோன்னு நீங்கள் பாருங்கள். அந்த அனந்த் அம்பானியோட ஒரு இன்டர்வியூவில் தெரியும். அவர் சொல்கிறது, அனிமல்ஸ் ஆர் லைக் காட், ஸோ ஐ ஹவ் ப்ரொவைடட் திஸ் டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபார் தம்னு சொல்லிட்டு ஒரு இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, ஹாஸ்பிட்டலில் அங்கே ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிச்சன் ஃபார் ஆல் அனிமல்ஸ் ஃபுட் ப்ராடக்ட். அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, உள்ளாடி எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் அண்ட் ப்ராஸ்தட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ். ப்ராஸ்தட்டிக்னு சொன்னால் கை கால் போன அனிமல்ஸுக்கு வந்து புதியதாட்டு கை கால் எல்லாம் வைக்கிற மாதிரி ப்ராஸ்தட்டிக் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், ரோபோட்டிக் சர்ஜரி மிஷின்ஸ், மனுஷங்களுக்கு தேவையான மனுஷங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற எல்லா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் உள்ள அனிமல்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ரா மிஷின்ஸ், வெண்டிலேட்டர்ஸ், கிட்னி டயாலிசிஸ் முதற்கொண்டு இது வச்சுருக்காங்க. ஆயில் மசாஜ் அண்ட் டென்டிஸ்ட் ஃபார் ஆல் அனிமல்ஸுக்கு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது சொல்லும் போதே நமக்கு டயர்ட் ஆகுதுல. அப்போ இது பண்ணும்போது அம்பானி அண்ட் ஃபேமிலி வந்து எங்கே இருக்காங்க மீன்ஸ், அவங்க வந்து என்ன வேணால் பண்ணலாம், இருக்கிற காசுக்கு என்ன வேணால் காணலாம். பட் ஒரு 2000 அனிமல்ஸுக்கு வந்து ரீஹாபிலேஷன் கொடுக்கறது வந்து ஒரு சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. நம்ம என்னைக்காவது ஒரு சின்ன அனிமல், அதுவும்
நம்ம வந்து வீட்ல வளர்க்குறதோ இல்லைன்னா வீட்ல வளர்க்குறதுக்கு தான் மோஸ்ட் ரீஹாபிலேஷன் கொடுக்குற மாதிரி கொடுப்போம். நான் கொடுத்தது கிடையாது. பட் நிறைய பேர் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து கார்னிவோரஸ் அனிமல்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் ஸ்னேக்ஸ், லியோபேட்ஸ், பேந்தர்ஸ், பூமா, டைகர், எலிஃபென்ட்ஸ் அந்த மாதிரி கார்னிவோரஸ் அனிமல்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறது தாங்க அம்பானி அண்ட் ஃபேமிலிஸ். இந்த வீடியோ நான் நேற்று பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த இதை பற்றி வீடியோ போடணும்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருந்து. ஸோ இதை பற்றி உள்ள ஒரு வீடியோ போட்டேன். உங்களுக்கு இதை மாதிரி நிறைய வீடியோஸ் தெரியும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடலாம். நான் அதை பற்றி வீடியோஸ் போடலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை நான் வீடியோ எடுத்து ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வர பாய் ஃப்ரம் அஜித் நாகப்பன். See you.